எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 பேர் சாப்பிட்றதுக்கு சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய டம்ளர் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருக்கேன். 2 பல் பூண்டு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு பருப்பு நல்லா வேகிற அளவு ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். ரொம்ப அதிகமாக புளி தேவையில்லை, ஒரு நெல்லிக்காய் சைஸ் போதும். இப்போ புளி நல்லா ஊறட்டும். இப்போ தேவையான சில பொருட்களை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவு விதை மல்லி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன துண்டு போதும், நிறைய சேர்த்துடக்கூடாது. 1 ஸ்பூன் அளவு சீரகம், காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய், கலருக்காக ஒரு காஷ்மீரி வத்தல் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட மீடியம் சைஸ் தக்காளியில் நல்லா பழுத்த தக்காளி இல்லைங்கிறதுனால கொஞ்சம் சின்ன தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக 2 மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் சேர்த்தா போதுமானது. கூடவே 2 சின்ன பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பு 4 விசில் வச்சு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. அதை நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவு பருப்பு தெரியாமல் நல்லா மையாக மசிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டாலே பருப்பு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிரும். இப்போ சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற ஒரு 40 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயத்துலையும் செஞ்சுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது சாம்பாரோட சுவையே தனியாக இருக்கும். வெங்காயம் ஓரளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறமா தான் நாம் இந்த மசாலா பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நாம் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். எல்லா பொருட்களையும் நாம் பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால அதை 1 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கணும். நாம் அரைக்கும்போது சேர்த்த தண்ணி அப்புறம் தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வர தண்ணியும் வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நம்ம வதக்கிக்கலாம். ஆனால் நமக்கு அடி பிடிச்சி அந்த வாசனை வந்துடக்கூடாது. அந்தளவு அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்ற தண்டியும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். இந்த அளவு நல்லா தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசி 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். மொத்தம் நம்ம 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம எவ்வளோ சாம்பார் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் செய்கிற சாம்பார் அளவு பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். திரும்ப நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவு கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா திறந்தே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுடலாம். புளி எல்லாம் நமக்கு பச்சை வாசனை நல்லா போய் வரணும்.
இந்த அளவு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நாம் மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒட்டிகிட்ருக்க பருப்பை நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா கலந்து விட்டுடலாம். அங்கங்கே பருப்பு அப்படியே நிற்காமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். பருப்பை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலையோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு சாம்பார் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கரண்டி வச்சு அடி பிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடி பிடிச்சிருச்சுன்னா நமக்கு சாம்பாரோட வாசனை டேஸ்ட்டு எல்லாமே மாறிடும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறது நல்லா சுவை அதிகரித்து தரும். கடைசியாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வறுத்து அரைச்ச சீரகத்தூள் நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச சீரகத்தூள் இல்லைனா வீட்டில் நாம் நார்மலாக வச்சுருக்கிற சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சீரகத்தூள் சேர்க்குறதுனால சாம்பார் நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நாம் உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா 2 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷத்துக்கு இந்த சூட்டில் இருக்கட்டும். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.